தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டாவது நாளாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் AI புகைப்படங்கள், வீடியோக்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடு. பாலியல் ரீதியில் அத்துமீறும் படங்களை தானாகவே நீக்கும் வசதியை செய்யுமாறு உத்தரவு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நிறைவு. பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய கோரி 34,73,000 பேர் விண்ணப்பம். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய இன்று தமிழகம் வருகிறார் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை இடமாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுபவர்களை மாற்றம் செய்ய ஆணை. வரும் 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலர், நிதித்துறை செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தொடர் போராட்டம் நடத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை கொண்டுவர வைத்தோம். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. போன ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். பொய் சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு தொடர்பான முதல்வரின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். காங்கிரஸ் குழு அமைத்து 70 நாட்களாகியும் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்காதது ஏன்? தொண்டர்கள் வேதனையில் இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆதங்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. சட்டமன்ற அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் திமுக அறிவிப்பு. பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என திமுக அறிவித்ததற்கு காங்கிரஸ் கட்சி வரவேற்பு. தேர்தல் களத்தில் மக்களை விரைந்து சந்திப்பதற்காகவே பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு வலியுறுத்தியதாக செல்வ பெருந்தகை விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி என்பது மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமும். அந்த அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் உடனடியாக நியமித்த இந்த குழுவை நியமித்ததற்கு மனமார்ந்த நன்றியை. தேமுதிகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒப்புக்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். சிலர் மத்திய அரசில் பதவியை எதிர்பார்ப்பதாகவும் பேட்டி. தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் எதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. தேமுதிக இரு கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமல்ல என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை.
விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னென்னா 2 கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்காக திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது அது சரியாக. விசா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட போது கடும் துன்பங்களை சந்தித்தேன். இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனிடம் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். வரிசையாக 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும், நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு பிடிச்சாவிட்ட தெரிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. கால்வலிக்கு சிகிச்சை பெறுவதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை. கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என அன்புமணி பேச்சு. சில துரோகிகள் ராமதாசிடம் பொய்யாக கூறி அவரது மனதை மாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாரு. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். சென்னை பாரிமுனையில் தாவேக நிர்வாகிகள் மீது ஆளுங்கட்சி ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியதாக விஜய் கண்டனம். தாவேகவுக்கு மக்களிடையே பெருகும் செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் இறுதி ஆய்வு தொடக்கம். பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து 3 நாட்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி நேரடி ஆய்வு. தென் தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி மழை பெய்யக்கூடும். பிற மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகை அருகே உலா வந்த 2 புலிகள். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டம் கடையத்தில் தை கொடை விழா கோலாகலம். சகோதரிகளாக கருதப்படும் 2 அம்மன்களும் சந்திக்கும் அம்மன் சந்திப்பு நிகழ்ச்சியில் திரளானோர் தரிசனம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு. நாளை நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடத்த விவசாய அமைப்புகள் அழைப்பு. சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் அளித்த காங்கிரஸ் எம்பிக்கள். முதலில் அளித்த கடிதத்தில் பிழை இருந்ததால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடிதம். பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வீடியோவை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரதமர் இருக்கை அருகே நின்று காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இனி ஒருபோதும் மீண்டும் கட்டப்படாது என யோகி ஆதித்யநாத் பேச்சு.
கனவு காண்பவர்கள் இந்தியாவின் சட்டத்தை மதிக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை சந்திப்பார்கள் எனவும் எச்சரிக்கை. அரசுமுறை பயணமாக வரும் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். டெல்லியில் 19ஆம் தேதி நடக்கும் AI தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஈரான் பிரச்சினை, காசா அமைதி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்கவிருப்பதாக தகவல். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு தொடரும் நெருக்கடி. அடுத்த பிரதமராக இஸ்லாமிய பெண் அமைச்சரான ஷாப்னா மஹ்மூத் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தியது நியூசிலாந்து. 28 பந்துகள் மீதம் வைத்து இலக்கை எட்டிய அபாரம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அமெரிக்காவுக்கு எதிரான லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி. பாகிஸ்தான் வீரர்களின் சிறப்பான பந்துவீச்சால் 8 விக்கெட்டுகளை இழந்து 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அமெரிக்கா.